வெல்கம் டு ஸ்டோரி டைம். டுடே ஸ்டோரி குள்ள நரி மற்றும் ஒட்டகம். ஒரு காலத்தில் ஒரு காட்டில் 3 நண்பர்கள் வசித்து வந்தனர். நரி, சிறுத்தை மற்றும் காகம். 3 நண்பர்கள் காட்டின் ராஜாவான சிங்கத்திற்கு சேவை செய்தனர். ஒரு நாள் காட்டில் ஒரு ஒட்டகம் சுற்றித் திரிவதைக் கண்டார்கள். பயந்து போன ஒட்டகத்தை பார்த்ததும் சிங்கம் அதன் மீது பரிதாபப்பட்டு, கவலைப்படாதே நண்பா, இன்றிலிருந்து நான் உன் மீட்பராக இருக்கிறேன். நீ இங்கே மகிழ்ச்சியாக வசிக்கலாம், அங்கே ஏராளமாக இருக்கும் புல்லை மேயலாம் என்றது. ஒட்டகம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. 3 நண்பர்களுடன் வசித்து வந்தது. துரதிர்ஷ்டவசமாக சிங்கம் ஒரு மூர்க்கத்தனமான யானையுடன் சண்டையிட்டது. யானை சிங்கத்தை மோசமாக காயப்படுத்தியது, மேலும் அது மிகவும் பலவீனமடைந்தது. அவனால் தன்னையோ அல்லது தனக்கு சேவை செய்யும் மற்ற விலங்குகளையோ வேட்டையாட முடியவில்லை. சிறுத்தை மற்றும் நரி தினமும் தங்கள் எஜமானருக்கு உணவு வேட்டையாடும். ஆனால் ஒரு நாள் வேட்டையாட எதுவும் இல்லாமல் போனது. அவர்கள் சிங்கத்திடம் சென்று, எஜமானரே, நாங்கள் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் தேடிவிட்டோம், ஆனால் ஒரு விலங்கை வேட்டையாட முடியவில்லை. ஒட்டகத்தை கொன்று சாப்பிடுவது ஏன் என்று விளக்கினர். சிங்கம் மிகவும் வருத்தமடைந்தது. அது கர்ஜித்தது, நான் அவனுக்கு பாதுகாப்பை உறுதி செய்தேன் என்பது உனக்கு நினைவில் இல்லையா என்று நரி பதிலளித்தது. என் ஆண்டவரே, அவனை கொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவன் தன்னையே உனக்கு கொடுத்தால் என்ன செய்வது? நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீ வாழ முடியாது என்பதை நினைவில் கொள். நாங்கள் அனைவரும் உன்னுடன் சேர்ந்து இறந்து விடுவோம். அது இன்னும் மோசம் என்றது சிங்கம். ஒட்டகம் என்னிடம் வந்தால் நான் அதை உணவுக்காக கொல்வேன், ஆனால் அது கொடுத்தால் மட்டுமே. ஏற்கனவே ஒரு திட்டம் தீட்டியதால் நரி சிரித்தது. தனது நெருங்கிய நண்பர்களை காகம், சிறுத்தை மற்றும் ஒட்டகத்தை ஒன்றாக அழைத்தது. அவர் கூறினார், நண்பர்களே, கடந்த 2 நாட்களாக எங்கள் எஜமானருக்கு உணவு இல்லை. இது தொடர்ந்தால் அவர் பசியால் இறக்கக்கூடும். நாம் ஒவ்வொன்றாக உணவாக வழங்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அனைத்து விலங்குகளும் ஒப்புக்கொண்டு சிங்கத்தை பார்வையிட்டன. முதலில் தொடங்கியது சிறுத்தை. அது, ஐயோ ஐயா, தயவு செய்து என்னை கொன்று உணவாக கொடுங்கள். அப்படிச் செய்தால் நீங்கள் அனைவரும் பிழைப்பீர்கள் என்று சொன்னது. சிங்கம் ஆச்சரியப்பட்டு, நீங்கள் என் குடும்பத்தில் ஒரு பகுதி. இது போன்ற ஒரு செயலை பற்றி நான் எப்படி யோசிக்க முடியும் என்று கேட்டது. சிங்கம் தனது அர்ப்பணிப்புள்ள ஊழியர்களில் யாரையும் கொல்லவில்லை. அப்படியானால் ஏன் என்னை கொல்ல வேண்டும் என்று ஒட்டகம் கூறி சிங்கத்திற்கு தன்னை அர்ப்பணித்தது. ஆனால் அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவுடன் அனைத்து விலங்குகளும் ஒரே நேரத்தில் அவர் மீது பாய்ந்து அவரை கொன்றன. இது ஒருவர் எப்போதும் புத்திசாலியாக இருக்க வேண்டும், ஒருபோதும் யாரையும் குருட்டுத்தனமாக நம்பியிருக்கக்கூடாது என்பதை காட்டுகிறது. பின்னர் நரியின் முறை வந்தது. சிறுத்தை கொடுத்த அதே வாய்ப்பை அவரும் வழங்கினார். சிங்கம் அதை நிராகரித்தது. காகம் ஒரு விலங்கின் உணவாக இருக்க போதுமானதாக இல்லை. எனவே இறுதியாக ஒட்டகத்தின் முறை வந்தது. Thanks for watching. More videos. Subscribe my channel.